"மதியாதா தலைவாசல் மிதியாது." இந்த பழமொழி கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. உங்கள ஒருத்தவங்க மதிக்கலையா, அவங்க வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கக் கூடாது. உங்களுக்கு ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அவங்கள நீங்க கண்டுக்கவே கூடாது. கால் பண்ணி எடுக்கலையா, ஓகே விட்டுருங்க. அவங்களா கால் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எதையும் ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்கக் கூடாது அப்படின்றத ரீசன்ட் டேஸா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நெறைய அப்படியே இத்துணூண்டு ஒரு மைண்ட்ல இவ்ளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு. அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து டென்ஷனா இருக்கு. அது யாரையுமே நம்பாதீங்க. உங்கள நீங்க நம்புங்க. அவ்வளோதான். இது யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது. பட்டதுனால நான் சொல்றேன் எனக்கு. நெறைய பேருக்கு மனசுல இருக்கும். ஆனா, அது வெளிய சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. என்னால மனசுல வச்சுக்க முடியல. ஏன்னா, இந்த ரீசன் ஒரு 4, 5 டேஸா ரொம்ப "என்னடா இது இவங்கலாம் ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. "நம்ப மட்டும் தான் ஏன் இந்த மாரி இருக்கணும்? நம்பளும் அப்ப இந்த மாதிரி இருக்கலாமே!" அப்படின்னு பார்த்தா, ஆனா அந்த மாரி இருக்க முடியல. நம்பள நாமளே ஹீல் பண்ணிக்கணும். கடந்து போறது தானே வாழ்க்கை. அப்படின்ற மாதிரி இருக்கு. ச்சே!